Prince once again. DJ Prince. வெல்கம் பேக் ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் அபிமான் ஐவல் டிவிஸ் 2.0 கொண்டாட்டத்தில் தாங்க இருக்கும். கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 ஷங்கர் அப்படின்னாலே பிரம்மாண்டம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஷங்கரோட இணைஞ்சு நடிக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லையா? அண்டு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேரை கொடுத்துட்ருக்காங்க. அந்த படத்தில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டோடு பார்த்துட்ருக்கோம். மக்களோட ஆர்வம் சந்தோஷம் எல்லாமே உள்ள இருக்க வியூவர்ஸோட பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம நிகழ்ச்சி யார் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பான்சர் டென்சிட்டி டென்டல் ஹாஸ்பிட்டல் அண்ட் கோ ஸ்பான்சர் பை பச்சைப்பா சில்க்ஸ் வரமகாலட்சுமி தான் வழங்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஓகே சார், படம் பார்த்தீங்களா? எப்படி? நல்லா தான் இருக்குது. சூப்பராக சார், சூப்பர்மா. சூப்பராக இருந்ததுப்பா படம். நல்லா இருக்கு. அருமையான படம். நல்லா இருக்கு சார். செம்மையாக இருந்தது. ஹாலிவுட் படம் சூப்பர். ஹாலிவுட் படம் படம் சூப்பர். படம் சூப்பர். சூப்பராக இருக்கு. மரண மாஸ். படம் சூப்பர். சூப்பராக சார். ஓகே சார், படம் பார்த்தீங்களா? எப்படி? நல்லா இருக்கு. மாஸ். படம் சூப்பராக இருந்தது சார். மூவி பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, படமாக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. வேற லெவல்ண்ணா படம், வேற லெவல். வேற லெவல் சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் செம்ம படத்தெல்லாம் சூப்பராக இருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து படம் பார்த்த என்ஜாய்மெண்ட் வந்து அவங்களுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நிறைய நண்பர்கள் உள்ளேருந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்களோட கருத்து கணிப்பு என்னன்றதை கொஞ்சம் நேரம் பார்த்து தெரிஞ்சுப்போம். 2.0 அப்படின்ற ஒரு வெற்றி திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? சூப்பராங்க. ஹாலிவுட் மூவி மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். த பெஸ்ட் திங் இன் திஸ் மூவி இஸ் ஹாலிவுட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலே நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும். தேங்க்யூ. பார்க்க வேண்டிய படம். செல்ஃபோன் கம்மியாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். எப்படி என்ஜாய் பண்ணீங்க? படம் சான்ஸே இல்லை, செம வேற லெவலு. பார்க்கறதுக்கு தான் போனோம், ஆனால் உள்ள ஒரு 3.0 காட்டாங்க. 3.0 செம்ம லெவல் சொல்லிட்டாங்க. இதுவே வந்து அடுத்த படத்தோட ஒரு அச்சாணி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களோட கருத்து கணிப்புன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதான் சொல்லுங்கள், மூவி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சூப்பர் சார், சூப்பர் சார், பிரம்மாண்டம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். படம் வேற லெவல்ண்ணா. பாருங்க, ஒருத்தர் ரெண்டு பேரில் எல்லாருமே வேறு லெவல்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2.0 வேறு லெவலில் தான் இருக்கும். அது வசூலும் சரி, கதையில் இருக்க கருங்களும் சரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான மூவி தான் கொடுத்துருக்காங்க. படம் சரியா இருக்குதுண்ணா. சில மூவி பார்த்தா நல்லா அப்படிங்க. ஓகே, மூவி பார்த்த அனுபவங்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. ரசிகர் பெருமக்கள் வந்து சார் மூவி பார்த்த அனுபவம் அருமையாக இருக்குது சார், நல்லா இருக்கு, பார்க்கலாம். சந்தோஷம். செம்மையாக இருக்குது படம். செம்மையாக இருக்குது படம் வேற லெவல். சங்கர் சார் பிளாக்பஸ்டர் மூவி. பயங்கரம் பயங்கரம். அன்றி வின்று என்றும் நம் தலைவர் சூப்பர் ஸ்டார் வரலாம். சூப்பர் ஸ்டார். தலை வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆமா, கிராபிக்ஸ் தான் சூப்பர் சூப்பர் சூப்பர், பக்காவா பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். தலைவர் வேற படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் சூப்பர். படம் வேற லெவல். நல்லா இருக்கு. நல்லா அடிச்சிக்கவே முடியாது. அந்த ஒரு டைலாக் வந்து மிகப்பெரிய ஹிட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட அனுபவம் சூப்பராக இருக்குங்க படம்.
நல்லா இருக்கு. பறவைகளை வந்து காப்பாற்றினா அது பசங்க பிரம்மாண்டம். நல்லா பறவை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஹாலிவுட்டே மிஞ்சிட்டார் தலைவர். சூப்பர். நல்லா இருக்குங்க. தலைவர் எப்பவுமே வெயிட்டு. சூப்பராக இருக்கு. வேற லெவல் தலைவா. படம் பார்த்த அனுபவம் வேற லெவல். சூப்பராக படம் சூப்பராக மாசாக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. சூப்பர். சூப்பராக இருக்குதுண்ணா. சூப்பராக இருக்குது. அட சூப்பர் தலை. சூப்பர் 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 பக்கா. லெவல் சூப்பர். சூப்பராக இருக்குங்க. சூப்பர்ண்ணா. சூப்பர் தலை. படம் பார்த்த சூப்பர் சூப்பர். படம் சூப்பர். அருமையாக இருக்கு. சூப்பர் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓகேங்களா? சூப்பர். சூப்பராக இது. சூப்பராக சூப்பர். வேற லெவல்ண்ணா. அருமையாக இருக்குது. வேற லெவல் தலைவா. ஆனால் ஃபோன் தானே படமே. நல்லா சிறப்பாக இருந்தது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் செம தலை. படம் சூப்பராக இருக்கு. செம மாஸ். சூப்பர்ண்ணா படம். படம் சூப்பர். வேற லெவல்ண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் சூப்பர். படம் பக்காண்ணா. சூப்பராக இருந்துச்சு. இத்தனை வருஷத்துலேயே எடுத்த படம் நல்ல படம்னா இது ஒரு படம் தான். தலைவருக்கு ஏற்ற படம் இந்த ஒரு படம். படம் கெத்து. தலைவர் சூப்பர் 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 சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பர். நான் தலைவர் சூப்பராக நினச்சிக்கிறேன். தலைவர் படம் சூப்பர். தலைவர் ஆக்டிங் வேற லெவல். படம் சூப்பர். பார்க்கலாங்க. படம் செம்மையாக இருக்குது சார். சரியா பிரம்மாண்டம். வேற லெவல் ஜி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர்பா. பக்கா படம் சூப்பர். படம் சூப்பர். படம் சூப்பர். சூப்பர்ண்ணா. சூப்பர்ண்ணா. படம் சூப்பர். படம் பாஸ் செம பாஸ். படம் கெத்தா இருக்குது. தமிழ் பேசுகிற எந்திரன். சூப்பராக இருக்கு. தமிழ் பேசும் எந்திரன். சூப்பர். நல்லா இருக்கு. சங்கர் வேற லெவல் பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். படம் சூப்பர். தாறுமாறாக இருக்குங்க. என்னங்க அது தலைவர் படம். கட்டாயம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் எல்லாரும். ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக என்ஜாய் பண்ணுவோம். அட்வான்ஸ் டெக்னாலஜி செம்மையாக இருக்குது படம். டெக்னாலஜி சூப்பராக இருக்குது. டெக்னாலஜி சூப்பராக இருக்குண்ணா படம். படம் சூப்பர். சூப்பர்ண்ணா. சூப்பர்ப்பா. சூப்பர். இந்திய சினிமா வேற லெவல் தலை. சூப்பர்ண்ணா படம். சூப்பராக இருக்குதுண்ணா. படம் சூப்பர்ண்ணா. படம் நல்லா சூப்பராக இருக்கு. படம் பயங்கரமாக இருக்குது. படம் பயங்கர மாஸ்ண்ணா. படம் சூப்பர். செம்மையாக இருக்கு. வேற லெவல் சார். படம் அல்டிமேட் சார். தாறுமாறு. படம் ஃபேண்டாஸ்டிக். சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. செம்ம சூப்பர். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. சூப்பர்பா. அனிமேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா. சூப்பர் தலைவா. இந்த மாதிரி படம் உண்மையிலே இங்கிலீஷ் படம் லெவலில் இந்த மாதிரி சங்கர் எடுத்தது தமிழ் படம் வந்து சூப்பர் ஸ்டார் படம். இதை வந்து ஆல் இண்டியா லெவலில் யாரும் எடுக்க முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா. சூப்பர் தலைவா. இந்த மாதிரி படம் உண்மையிலே இங்கிலீஷ் படம் லெவலில் இந்த மாதிரி சங்கர் எடுத்தது தமிழ் படம் வந்து சூப்பர் ஸ்டார் படம். இதை வந்து ஆல் இண்டியா லெவலில் யாரும் எடுக்க முடியாது. இது வந்து வேற லெவல்னா படம். வேற லெவல். சங்கர் மேனா இன்னொருத்தர் பொண்ணு தான் வரணும். பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் மிரட்டலாக இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் படம் அனுபவங்கள் செமையாக பண்ணிடுறாரு. தலைவர் செமையாக நடிச்சுக்கிறாரு. வயசுக்கு அவர் அளவே இல்லை. சின்ன வயசு தான். குழந்தை வயசு மாதிரி பண்ணிக்கிறாரு. 3.0 செம. எப்பவுமே ஆக்டிங்கில் என்றும் இளமை அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? நான் படம் வேற லெவல். நான் தாறுமாறாக 3.0 செம்ம பெஸ்ட்டு. நம்ம பெஸ்ட். கண்டிப்பாக படம் சூப்பர். சூப்பர். அருமையான படம். படம் எப்படி சொல்ல? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்களா படம்? சொல்லு. எப்படி இங்க பாருங்க. நல்லா இருக்கா படம்? பிடிச்சிருக்கா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க படம் பார்த்து? நல்லா இருக்கா படம்? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஓகே சூப்பர். தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல். பெகைண்ட் வுட்ஸு எப்பவுமே ரேட்டிங் வந்து இது வரைக்கும் 3.5 மேலே குத்து கிடையாது. ஆனால் இந்த வாட்டி 3.25 குத்துருக்காங்க. அதுக்காக பார்க்கலாம் படத்தை. சார் படம் பார்த்த அனுபவம். படம் வேற லெவல் தான்.
எல்லார் மனசுலேயும் வந்து நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லலாம். சங்கருக்கு இது மாதிரி பல படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரஜினி சார் வந்து மாபெரும் படத்தை வந்து நம்ம இந்திய சினிமாவை கொண்டு வந்திருக்காருன்னா அப்படி கிரெடிட் ஃபுல் கோஸ் டு சங்கர் சாரம் அண்ட் ரஜினி சாரம் தான் கொண்டு போயிருக்கோம். இவங்க எல்லாமே படம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் படம் பார்த்துட்டு வெளியூர் போகிறாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம ரிவ்யூஸ் பார்ப்போம். ஓகே, படம் பார்த்த அனுபவங்கள் எப்படி சொல்லுங்கள்? அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம இருக்குது. படம் சூப்பர். படம் சூப்பராக இருக்குது சார். பார்க்கல சார், சூப்பராக இருக்குது. தட்ஸ் ஃபைன். ஃபைன், சூப்பர். ஓபி அச்சாயே. ஓகே, படம் பார்த்த அனுபவங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. வெல்கம் பேக் ஷோ. நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் அபிமத 2.0 மாபெரும் கொண்டாட்டத்தில் தாங்க இருக்கும். என் பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 2.0 அப்படின்னாலே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மிகப்பெரிய இந்திய லெவலில் மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்குற வைக்கிற ஒரு படம் தான் 2.0. மாபெரும் அனிமேஷன், கிராஃபிக்ஸ், 3D பல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். டெக்னாலஜியோட வளர்றதுல மிகப்பெரிய ஒரு படம் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், படத்தை பார்த்த அனுபவங்கள் என்னன்றதை கேட்கலாம். ஹாய். ஓகே, படம் பார்த்த அனுபவங்கள். சூப்பர். தலைவர் நல்ல மெசேஜ் சொல்லிக்கிறார். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். பக்கா மாசு. தலைவர் தவிர இந்த படத்தை யாராலும் நடிக்க முடியாது. இந்தியா லெவலில் வேறு லெவல். தலைவரோட ஸ்டைல், சங்கரோட பிரமாண்டம் சூப்பராக இருக்குது. செம. தலைவர் வந்து இந்த படத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை ரொம்ப எல்லாரும் உள்வாங்கணும். செல்ஃபோன் வந்து பார்த்தோன்னாக்கா அத்தியாவசியம் மட்டும்தானே தவிர ஆடம்பரம் கிடையாது. ஸோ அந்த கருத்தை வந்து எல்லாம் உள்வாங்கின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்ஃபோனை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களோட அனுபவங்கள் எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணீங்க? படம் ரொம்ப ஜாலியாக இருக்குது சார், நல்லா இருக்குது. கருத்துக்கள்லாம் இருக்குது, அதை அப்ரெஸ் பண்ண நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கருத்தும் இல்லாமல் படம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார், படம் பார்த்த அனுபவம். சைஃபைலே ஒரு மாசான படம்னா இதுதான். அது செகண்ட் ஹாஃபில் செம்ம அந்தர் பண்ணியிருக்காரு தலைவர். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஆல்ரெடி சிட்டி கேரக்டர் பார்த்துருப்பாங்க. இதில் இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்குது. அது கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். விஎஃப்எக்ஸ் அந்தளவு நாசமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். 3Dயில் பாருங்கள், 2Dயில் பார்க்காதீங்க. அதேமாரி ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் படம் பார்த்த அனுபவம். சங்கர் வந்து ஒரு 20 வருஷம் முன்னே கட்சியிருந்தானே தலைவரை உலக லெவலில் வேறு லெவலில் இட்டு போயிட்டு இருப்பார். ரொம்ப அருமையாக இருக்குது படம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பராக சொல்லியிருக்காங்க. குழந்தைங்கள் வந்து எல்லோரும் பெரியவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. இந்த சைடில் இருக்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். சொல்லுங்கள் சார், நீங்கள் பார்த்த அனுபவங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம். அதாவது வந்து அவருடைய சொந்த சுயநலத்துக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ நடித்த படம் இல்லை. இது ஒரு மெசேஜ், நாட்டுக்காக ஒரு மெசேஜ் கொடுக்குறார். அதனுடைய சூப்பர் ஹிட் படம் இது. இதில் வந்து நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காருன்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சின்ற மாதிரி. இங்கே வந்து செல்ஃபோனை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் மனிதருக்கு தான் கேடு. அது வந்து பறவைகள் இனங்கள்லாம் அழிகிறதுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. பறவைகள் எல்லாம் மனித இனமே இல்லை. அது வருங்காலத்தில் இன்னும் போக போக தெரியும். அது நம்ம அதனால் செல்ஃபோனை கொஞ்சம் அளவோடு யூஸ் பண்ணி மக்களை காப்பாற்றுறதுக்கோசம் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், படம் பார்த்த அனுபவம். தலைவர் படம்னா சொல்ல வேணும், சான்ஸே இல்லை. சூப்பர், வெரி மாஸில் நல்ல மெசேஜ் படம், சூப்பர் படம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார், படம் பார்த்த அனுபவம். ஃப்ரெண்டில் வாங்க சொல்லுங்கள், படம் பார்த்த அனுபவம். படம் வேறு லெவல்ண்ணா, செம்ம மாசாக இருக்குண்ணா படம். படம் சூப்பர் சார். இது ஒரு படம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இப்போ முதல் மிகப்பெரிய பிரம்மாண்டம் இல்லையா? பிரம்மாண்டமான படம், நல்ல மெசேஜ், ஈக்குவலாக இருக்குது படம். ஹாலிவுட்டே வந்து தோக்கடிச்சிடும் சார். நம்ம தலைவர் படம் மாஸ் சார். பக்கா மாஸ் சார். படம் பங்கண்ணா, படம் பங்கம். இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் மாஸ் மாஸ் மாஸ். நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய சினிமாவே வந்து டிஃப்ரெண்ட் ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 இது வெறும் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்டி பசங்க எப்படி என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஹாய் குட்டி, எப்படி என்ஜாய் பண்ணீங்க படம் பார்த்து? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? இல்லை எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? எந்த ரோபோ? எந்த ரோபோ பிடிச்சிருக்கு? குட்டி ரோபோவா? ஓகே, இங்கே ஒரு குட்டி ரோபோ மாதிரி தான் இருக்காரு. அவரு கேட்கலாம், படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சிட்டி ரோபோ பிடிக்குமா, குட்டி ரோபோ பிடிக்குமா? ஓகே, 2.0 நிறைவு பகுதியில் இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாங்க நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட கருத்து கணிப்பு வந்து அழகாக பகிர்ந்துட்டாங்க. கண்டிப்பாக எனக்கும் வந்து பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாகிடுச்சு இல்லையா? கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் 2.0 அப்படின்னு போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிகழ்ச்சி யார் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி டென்டல் ஹாஸ்பிட்டல், ஸ்பான்சர்ட் பை பச்சை பாசில்ஸ் அண்ட் வர்மகாலட்சுமி. இதேமாதிரி சூப்பரான ஷோவில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். அல்ட்டு தன் பாய் ஃப்ரம் விஜய் மேஷாக்.